ஓஹோ, இதுதான் சிவாவுடைய அக்கா பொண்ணு உமாவா? யார் வேணும்? சிவா இருக்கானா? இருக்காரு. நீங்க பார்த்தா தெரியலையா? கோதண்டராமன், போலீஸ் இன்ஸ்பெக்டர். கூப்பிடு அந்த படுவாவை. எதுக்கு? மாமா என்ன தப்பு பண்ணாரு? அதெல்லாம் வாசல்ல வச்சுக்கிட்டு விலாவரியா பேசிட்டு இருக்க முடியாது. கூப்பிடு அவனை. என்னம்மா பயந்துட்டியா? நான் சிவாவுடைய ஃப்ரெண்டு. போற வழியில சிவா வீடு இருக்கிறதுனால பார்த்துட்டு போலான்னு வந்தேன். போமா, போய் கூப்பிடு. கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன் சார். உள்ள வாங்க. உட்காருங்க சார். கோதண்டம், வா சிவா. நீ இருக்க மாட்டேன்னு பார்த்தேன். என்ன ஆபீஸ்க்கு போலியா? இல்ல, போகல. மனசு சரியில்லை. ஆமா, என்ன குடும்பத்தோட வழியா? தனியா வந்திருக்க? என்ன மட்டும் அன்னைக்கு சொன்ன குடும்பத்தோட வழியான்னு. எனக்கு என்னடா, நான் இப்போ ஃபோன் பண்ணா கூட என் ஒய்ஃப் கனகு ஏன் 2 குழந்தைங்களும் அழைச்சிக்கிட்டு நேரா இங்க வந்துருவா. ஓ, அவங்க வரும்போது வரவேற்கிறதுக்கு என் பொண்டாட்டி இல்லைன்னு குத்தி காட்டுற. குத்தி காட்டலடா, குத்தம் பண்ண உன் நெஞ்சுதான் குறுகுறுக்குது. அன்னைக்கு ஏன்டா ரெஸ்டாரண்ட்ல இருந்து விழுந்து அடிச்சு ஓடியாந்த? டேய், உமா வந்துட போறா. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். அட, உமா உங்ககிட்ட பேசுறத சுஜாதா கேட்கலாம். ஆனா சுஜாதாவை பத்தி நம்ம பேசுறத உமா கேட்க கூடாதா? என்னடா? டேய் ப்ளீஸ். உமா வரா. எடுத்துக்கோங்க. தேங்க்யூமா. இது யாரு? சுஜாதாவோட தங்கச்சியா? இல்ல, என் அக்கா பொண்ணு உமா. உமா என் ஃப்ரெண்டு கோதண்டம். அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் என்னையே அறிமுகப்படுத்திக்கிட்டேன். உமா, என் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பெட்ல போட்ட மாதிரியே இருக்கு. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் பீரோல வச்சிரேன். சரி மாமா. ஏண்டா, கேட்குற உரிமை இருக்கு, அதனால கேட்குறேன். என்னடா இதெல்லாம்? சுஜாதா இங்கே இருக்கிற வரைக்கும் உமா இருந்தா அது ஓகே. ஆனால் இப்போ ஏய், என்ன நீ சுஜா கேட்குற மாதிரியே கேட்குற? உமாவுக்கும் எனக்கும் இடையில எந்த தப்பும் இல்லடா. நீயாவது நம்பு. நான் நம்புறேன்ப்பா. இந்த ஊர் உலகம் நம்பணுமே. அன்னைக்கு உங்க 2 பேருக்கும் நடுவுல பேசி சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்கு தான் நானும் கனகும் உங்களை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருந்தோம். எதை சொன்னாலும் கேட்டுக்கிற மனநிலைமையில சுஜாதாவும் இருந்தா. ஆனா நீ என்ன பண்ண? உமா கிட்ட இருந்து போன் வந்ததும் தபன்னு ஓடியாந்துட்டேன். டேய், உமா கிட்ட இருந்து போன் வந்தது, அவளுக்கு அடிபட்டது, எல்லாமே உண்மை. சொன்ன நம்பு. உனக்கு தெரிஞ்ச உண்மைகள் நிறைய இருக்கு. ஆனா அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஒன்றும் கெட்டு போலடா. சுஜாதா கிட்ட பேசு, உண்மையை எடுத்து சொல்லு. உங்க 2 பேர் மேல யார் மேல தப்பு இருந்தாலும் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டுங்க. எல்லாம் சரியா போயிடும். உங்களுக்காக இல்லாட்டாலும் உங்க குழந்தைக்காகவாது நீங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழணும் சிவா. என் மனசுல பட்டதை சொன்னப்பா. சரி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். வரட்டா? என்ன சொல்ற சந்தியா? ஆமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் நினைச்சேன். ஆனா அது இப்ப நிரந்தரமாயிடுமோன்னு பயமா இருக்கு. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. இல்ல கௌரி, அப்படிதான் ஆக போகுது. அப்பா அம்மா 2 பேருமே டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு இப்ப கோர்ட் வரைக்கும் போயாச்சு. கோர்ட்டுக்கு தானே போயிருக்கு. அதுக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் உங்க அப்பா கூட மனசு மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல.
அப்படி நடந்தாலும் நடக்க விட மாட்டாங்க. நீ யார சொல்ற? வேற யாரு? அந்த ராட்சசி உமாவை தான் சொல்றேன். அவளால தானே இவ்ளோ தூரம் வந்திருக்கு. இவ்ளோ தூரத்துக்கு வந்திருக்கலாம், ஆனா இனிமே எதையும் நாம நடக்க விடக்கூடாது. அதான் எப்படின்னு கேக்குறேன். எங்கூரி, இந்த பிரச்சனைக்கு மூசா கிட்ட ஐடியா கேப்போமா? என்ன கௌதம் நீ பேசுற? மூசா இப்ப எங்க இருக்கான்? அப்படியே அவன் இருந்தாலும் இந்த பிரச்சனையில சமாளிக்கிற சக்தி இப்ப அவனுக்கு இல்லையே. ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். இப்படி குறுக்கு நெடுக்குமா நடக்கிறத விட்டு மேல் நோக்கி நடந்துட்டோம்னா இந்நேரம் பூதலம் போய் சேர்ந்துருக்கான். யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த மூசா 3 கமலத்தை எடுத்துக்கிட்டு எங்க போனா, என்ன ஆனா, பைரவிக்கு பாத பூஜை பண்ணானா, சக்தி கிடைச்சதா இல்ல அதுல ஏதாவது வில்லங்கமா சொல்லித்தான் தொலைங்களே. மாய கண்ணாடியில பார்த்து மூசாவோட நிலைமை என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் அதோட ஆயுள் ஒவ்வொரு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது. குறைஞ்சா என்ன மாமா? மூசாவோட நிலைமையை தெரிஞ்சுக்கிறத விட நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? அந்த மாய கண்ணாடியை தீர்க்க ஆயுசோட விட்டு வைக்கிறதே நம்ம மூசாவுக்காக தானே. முதல்ல மூசா இருக்கணும், அப்பதானே அவன் அதை உபயோகிக்க முடியும். மூசாவுக்கு எந்த குறையும் வராது, கவலையே பட வேண்டாம். உங்க ஆறுதல் தேவையில்லை, வாங்க கண்ணாடி பார்க்கலாம். வாடா, வாங்க, வாடி. மாட்சிமை மிகுந்த மாய கண்ணாடியே, இப்போது மூசா எங்கு இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை காட்டு. ஜாகிரபி சேனல் மாதிரி காடு மலை கடலா தெரியுது. மூசா எங்கப்பா? அதான் எனக்கும் தெரியல. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே ஒண்ணு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? மாமா, இந்த மாய கண்ணாடியிலே மூசா தெரியலனா ஒருவேளை பாய முடி, அவனுக்கு எது ஆயிருக்காது. மூசா, 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 எப்ப எங்கடா இருக்க? மூசா, நான் இங்க இருக்கேன். அம்மா, மூசா, என் செல்லம். மூசா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேம்மா. மூசா, எப்படிப்பா இருக்க? கமலங்களை பறிச்சியே பைரவிக்கு பாத பூஜை பண்ணியா? இழந்த சக்தி எல்லாம் திரும்ப கிடைச்சிடுச்சா? நான் இப்போ உங்க பழைய மூசா. மூசா, இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு கஷ்டம். பூதலோகத்துல இளவரசனா வளர்ந்திருக்க வேண்டிய நீ இந்த மனுஷனோட சூதாட்ட புத்தியால இப்படி பூலோகத்துக்கு வந்து இங்கேயும் எதிரிகளை சமாளிச்சு சக்திகளை இழந்து திரும்பவும் அதை தேடி போய் அல்லல் பட்டு மறுபடியும் அந்த சக்தியை மீட்டு. ஆயிஷா, சுட சுடத்தான் தங்க ஆபரணத்துக்கு தகுதியாகும். அதே மாதிரி படத்தான் மூசா பட்டத்துக்கு தயாராவான். இப்ப நம்ம பேர மூசாவுக்கு பூதலோகத்தை மட்டுமல்ல 14 லோகத்தையும் கட்டியாள்ற தகுதி வந்துடுச்சு. இப்ப மூசாவுக்கு எங்கேயும் எதிலையும் எப்பவும் வெற்றிதான். பிசாசுகளா, ஏண்டா 4 குள்ளங்களா 4 பக்கம் சேர்ந்து என்ன பிராண்டி என் தூக்கத்தை கெடுத்துட்டீங்களா? ஏண்டா எழுப்பி பார்த்து எந்திரிக்கலனா அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிடலான்னு பாத்தீங்களாடா? குருவே, நாங்க எவ்வளவு விசுவாசமா உங்ககிட்ட இருக்கோம். அப்படி இருந்தோம் நீங்க எங்க மேல சந்தேகப்படுறீங்க. அதை விட நீங்க எங்களை ஒரேடி அழிச்சிடலாம் குருவே. ஆமா குருவே, உங்களுக்கு துரோகம் நினைச்சு குரு துரோகின்னு பழியோட வாழ்றதை விட நாங்க அப்படி என்ன பண்ண நொடியே செத்து போயிடும் குருவே. நீங்க இப்படி பேசுறது எங்களுக்கு வேதனையா இருக்கும் குருவே. ஆமா குருவே. டேய், இந்த உலகத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியலடா. அதனால எந்த நேரத்திலையும் சர்வ ஜாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்கு. அதுக்காக எங்களையுமா சந்தேகம் பண்ண குருவே?
சரி விடுறா, விட்டு தொலை. சரி, எதுக்காக என்ன எல்லாரும் இந்த பிராண்டிங்க? உடனே எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன விஷயம்? குருவே, மூசா நமக்கு நண்பன் தானே? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அப்படின்னா நீங்க ஏன் இது வரைக்கும் மூசா எங்க போனா இன்னும் ஆனான்னு கவலையே படலையே? டேய், நீங்க கவலைப்படுற அளவுக்கு மூசாவோட நிலைமை இன்னைக்கு இல்ல. மூசா கடுமையான போராட்டத்துக்கு பிறகு சாபத்தால எழுத சக்தி எல்லாம் திரும்ப பெற்று இப்ப பழையபடி ஆயிட்டான், தெரியுமா? அப்படியா? அப்ப நாங்க உடனடியா மூசாவை பார்த்தாகணும். விடுங்க, மூசாவை பார்க்கணும், அவ்வளவுதானே? போய் வெத்தலைய மையம் எடு. கொண்டா. அந்த பொடிப்பயல் மூசாவை அழிக்க ஒரு வழி சொல்ல முடியவில்லை. இவர்களுக்கெல்லாம் அரியணை, அமைச்சர் பதவி, மாதச் சம்பளம். அவமானம், அவமானம், அவமானம். ஆட்சி, அரசர் பதவி, அத்தாணி மண்டபம், அந்தப்புறம். இத்தனை சுகபோகங்கள் இருந்தும் என்ன பயன்? என்னால் அந்த பொடியன் மூசாவை அழிக்க முடியவில்லையே. பஸ்பமாகி விட்டான் என்று நான் நினைத்தது பகல் கனவாகி விட்டது. அந்தளர்ந்த புஷ்பமாக அவதாரம் எடுத்து விட்டானே அந்த மூசா. சொக்கான், என் சரியின் சூத்திரதாரியே, என் சகல சந்தோஷங்களையும் சவக்குழிக்கு அனுப்பிய சாத்தானே, மூசா விஸ்வரூபம் எடுக்க நீதான் காரணம். அவனோடு சேர்த்து உன்னையும் ஒரு நாள் அழிப்பேன். மூசா. வயோதிக வஞ்சக மன்னனே, என்ன பார்க்கிறாய்? சந்தித்து நெடுநாள் ஆகிவிட்டதால் முகம் மறந்து விட்டதா? அத்துமீறி நுழைந்ததும் இல்லாமல் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறாய். நாவை அடக்கு. முதலில் உன் கொக்கரிப்பை நீ நிறுத்து. என் அரசவைக்குள் புகுந்து எனக்கே ஆணையிடுகிறாயா? உன்னை அழிக்க என் கால் கட்ட விரலே போடும், ஜாக்கிரதை. உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, எந்தவித தன்மான உணர்வுமே இல்லையா மைதீன்? போதும், நிறுத்து. நான் புனர்ஜென்மம் எடுத்து விட்டேன் என்பதை புரிய வைக்கவே நான் இங்கு வந்தேன். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது. எதுவுமே செய்ய முடியாதா? நல்ல வேளை, எனக்கு திரும்ப கிடைத்த சக்தியை சோதித்து பார்க்கவும் நீயே ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்து விட்டாய். நன்றி. உன் நன்றியை மூட்டை கட்டிக் கொண்டு அவையை விட்டு வெளியேறடா மூடனே. நான் மூடனா? முண்டமே, இப்போது தெரியுதா என்னோட சக்தி? எனக்கு சக்தி இல்லாத போது நீ என்னென்னலாம் செஞ்ச. ஆனா இப்ப நான் சக்தியோட வந்திருக்கேன். இப்ப நான் நினைச்சா இந்த இடத்திலேயே உன்னை அழிச்சிடுவேன். ஆனால் நான் அதை இப்போது செய்ய மாட்டேன். ஆனாலும் உன்னை அழிப்பேன். அது எப்போது, எங்கே, எப்படி என்பதெல்லாம் எனக்கே தெரியாது. அதுவரை நீ உன் மரணத்தை ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்து உணவின்றி, உறக்கமின்றி, நிம்மதியின்றி தவிக்க வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும். பொடியா,